எல்லா அரசியல்வாதிகளும் சொத்து சேர்ப்பதை இப்படித்தான் தங்களது பினாமிகளின் பெயர்களில் வாங்குவார்கள், சேர்ப்பார்கள். ஆனா எங்க அண்ணன் வந்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். இரியா வரேன் இரியா. ஏன்னா அண்ணன் எம்எல்ஏவும் இல்ல, எம்பியாவும் அல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு. இப்போ அவங்கள விட இவர் எவ்வளோ ஒஸ்ட் பாரு. அவங்களாவது அட்லீஸ்ட் ஜெயிச்சுட்டு பதவிக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. பதவிக்கு வராமையே சம்பாதிக்கிறதுனா அது எப்படிப்பட்ட டெக்னிக்கா இருக்கும். இதோட எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துல 3 கார் மாத்திட்டாரு. முதல்ல இசுசு, அதற்கு பிறகு இந்த டயட்டோட ஃபார்ச்சுனர் வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ், அப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்கிறார். அது அந்த பினாமி பேரில் இப்படி தான் வாங்க முடியும். மருமகன் கொடுத்தான், மருமகன் சும்மா எடுத்துகிட்டு போகணும். அப்படி ஒரு மருமகன் எங்கேயா இருக்கா? இப்போ அடுத்து தாய்மாமன் ஒருத்தர் வந்திருக்காரு, கவனிச்சிங்களா? ராதாகிருஷ்ணன். அவர் ரோல்ஸ் ரைஸை வந்து நிப்பாட்டி விட்டு போனாங்க. அது பண்ணிட்டு தாய்மாமன் கொடுத்தாருன்னு வருது. அது மருமகன், இது தாய்மாமன். அப்படி தாய்மாமெல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வேட்புமனுவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிருப்பு எவ்வளோ வச்சிருக்காரு? 10,000 ரூபாயோ 40,000 வச்சிருந்தேன்னு சொன்னார் சார். 10,000 ரூபாய் வச்சிருக்கிற ஆள் லண்டனுக்கு போய் 15 நாள் தங்க முடியுமா? யார் செலவு பண்ணுறது? அவர்கிட்ட ஒரு கார் கூட இல்லை, தெரியுமில்ல? ஆனால் 1 2 3 4ன்னு போட்ட ரேஞ்ச் ரோவில் 2.25 கோடி காட்டில் போகிறாரு, பயணிப்பார், பார்த்துருக்குறீங்களா? அவருக்கு மருமகன் கொடுக்கல, அவருக்கு பேரன் கொடுத்துருக்குறான். ரைட்டா? இது போல் இப்போதான் வந்து படித்து டிகிரி முடிச்ச பேரன் கொடுத்துருக்காரு. ஆமையா? ஏன்பா அந்த வண்டி யார் பேரில் இருக்க? இன்பன் உதயநிதி அந்த பேர் தான் இருக்குது சார். இதெல்லாம் என்ன சார் நான் அதான் இப்படித்தான். இப்போ அதிபர் கதைக்கு வருவோம். கார் பென்ஸுக்கார் மருமகன் வாங்கி கொடுத்தானா? அந்த அண்ணன் வீடு நான் ஏற்கனவே போய் நான் ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வந்தேன் நிலவா. அதோட வாடகை 3.5 லட்சம் ரூபாய். பக்கத்தில் ஒரு 2 கிரவுண்டு சொச்சம் இடம் இருக்குது, வீடும் அதில் இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை வாங்கி போட்டிருப்பாங்க. அதை சிக்கந்தர் என்பவர் பெயரில் அதிபர் வாங்கியிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? நீ அபாண்டமாக பழி சொல்கிறீர்கள். அந்த சிக்கந்தர் பாஷாவுக்கு அந்த நிலத்தை விற்க நினைக்கும் அந்த அமெரிக்க குடிமகன் யாரை வேண்டுமானாலும் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமிக்கலாம் தானே? ஆனால் அந்த அமெரிக்க குடிமகன் பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமித்த நபர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர். அவர் பெயர் ரூபன். நீண்ட நாட்களாக நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடியவர். அந்த சேல்டீடில் சாட்சியாக கையெழுத்திட்டிருக்கும் ஸ்ரீதர் என்ற வழக்கறிஞர் 2026 கும்மிடிப்பூண்டியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். சரியா? சரி, இது ரெண்டும் எப்படி ஆதாரமாகும்? சுல்தான் சிக்கந்தர் என்பவர் உண்மையிலேயே இதை வாங்கியிருக்கலாம் தானே அப்படின்னா, இப்போ போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த பக்கத்து வீட்டில் சிக்கந்தரை பார்க்க முடியாது, அண்ணனை தான் புழங்கிட்டு போகிறாங்க வீட்டில். இந்த பத்திரத்தின் மதிப்பு படி அந்த நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவல் காஸ்ட்டு 18 கோடி. மற்ற அரசியல்வாதிகளுக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டால் பைத்தியக்காரன்றீங்க வாக்காளர்களை. விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் பைத்தியக்காரனா? அவன் வாக்கையா யாருக்கு வேணாலும் போடுவான்யா. உனக்கு போடலன்னா அவன் எப்படியா பைத்தியக்காரமா? எங்கிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? இன்னும் நாங்கள் களத்துக்கே வரலன்றீங்களே. 14 வருஷமா நீங்கள் களத்தில் கீழ்ச்சதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமே. தோக்கிறதுக்காகவே தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சியை எங்கேயாவது பார்த்துருக்கியா உலகத்தில்? இது வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? நம்ம ஏற்கனவே இந்த தேர்தல் சமயத்தில் விவாதித்தோம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 5 அல்லது 10 தொகுதியை எடுத்துக்கொண்டு கான்சன்ட்ரேட்டடா அங்கே வேலை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து அங்கே பணியாற்றி அந்த தொகுதியில எப்படியாவது மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் உங்களால் ஏன் பெற முடியவில்லை? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒருவர் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நம்ம தாயா மக்கள் அடுத்த வாட்டி தேர்ந்தெடுப்பாங்க, 2031 நம்ம ஆட்சி தான் சொல்லிட்டு கட்சியில் இருக்க மட்டும் பேசிக்கிருக்காரு. இதே தான் 2009 நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் 2009 தான் இந்த பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பேசுறது புற பொய். 2000 சினிமாவில் ஒரு சாதாரண இயக்குனராக இருந்த நபர் தானே. திடீர்னு சாதாரண இயக்குனராக இருந்த ஒரு நபருக்கு எந்த மருமகன் 80 லட்சம் ரூபாய் காரை வாங்கி தருகிறான்? இதற்காக அவன் தர வேண்டும்? இது இந்த கார் மருமகன் வாங்கி கொடுத்தது? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ச்சுனர் யார் வாங்கி கொடுத்தது? எந்த மருமகன் வாங்கி கொடுத்தது? இசுசு எந்த மருமகன் வாங்கி கொடுத்தது? தெரியாத எங்களுக்குல? எனக்கு நான் இதெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன். நான் ஓட்டு போடுற மக்களை நீங்கள் எப்படி சார் பைத்தியக்காரன்றீங்க? அந்த மக்கள் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அதிமுக திமுக நிராகரிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி, எங்களுக்கு வேண்டிய ஆட்சி எதுன்றதை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இது வரைக்கும் 3 மாதம் நல்லா ஓடுதாயா? அப்போ மக்கள் இன்டெலிஜென்ட்டா இல்லையா? நான் அவ்வளோ பைத்தியக்காரன்றேன். எங்களை தெருவில் நிப்பாட்டிட்டீங்கன்னா நீ எங்க தெருவில் நிற்கிற? மர்மம் கொடுத்த வண்டியில் போறீங்க, பக்கத்து பிளாட்டை 2 கிரவுண்ட் பிளாட்டை வாங்கி கபலீகரம் பண்ணுறீங்க. இந்த 4% 1% மாறணும் தம்பி. போய் ஒரு நிற்கிட்டோம், அங்கேயும் டெபாசிட் வாங்கி 2% மேலே எதிர்கட்சிகள் வேட்பாளரே போடவில்லை என்றாலும் 2% தாண்டக்கூடாது. டெபாசிட்டை இழக்கணும் சீமா. இவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் மக்கள் இதை உறுதி செய்ய வேண்டும். இல்லை, அவர் எனக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு, இழக்கிறது. அதை சொல்லு. டெபாசிட் கட்டுறதே இழப்பதற்கு தானே. ஸோ எனக்கு இது கோவம் வருது. ஜனங்களை நீ எப்படிப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவேன்? உனக்கு ஓட்டு போட்டால் இன்டெலிஜென்ட்டா? உனக்கு ஓட்டு போட்டால் தான்டா பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனா இல்லாததுனால தான் தப்பி தவிர கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். இப்பவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்பவும் இந்த AK 74
இன்னும் கூட இந்த AK-74 கதை சொன்னா கை தட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பைத்தியக்காரங்க தான் இன்னும் உன் கூட இருக்காங்க இல்லையா? உன் பின்னாடி இன்னும் இருக்கிறவங்க, உன் கூட்டத்துக்கு வந்து கை தட்டுறவங்க தான் உள்ளபடியே பைத்தியக்காரங்க. ஏன்னா நீ சொல்ற இந்த ஆமகரி கதையை இன்னும் ஒருத்தன் நம்பிட்டு கை தட்டுறானா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? நான் விஜயின் ரசிகர்கள், தாவேகவின் தொண்டர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்ல எனக்கு மனது வராது. ஏனென்றால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் இல்லை. இது போல ஆமைக்கறி கதையை கேட்டுவிட்டு அவர்கள் விசிலுக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்னா அவங்க அண்ணன் கதையும் சொல்லல, கதை சொல்ல தெரியாது. ஆனா ஆமகரி கதையை கேட்டுட்டு வாக்கு போடுறான்னா அவன் தானே உண்மையிலே பைத்தியக்காரனா இருக்க முடியும்.